ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் லாட்ஜ். ஆக்சுவலாக நேற்று வெளியே போகிறப்போ டாமினோஸ் பீஸாவை பார்த்துட்டு வருண் வந்து என்கிட்ட பீஸா வேணும்னு கேட்டால், சரி நாளைக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். பட் இப்போ தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கான். வந்த உடனே வந்து பீஸா பண்ணு அப்படின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். ஸோ அதனால் ஹோம்மேட் பீஸா தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அவனில் வைப்பாங்க பீஸா, எங்கள்கிட்ட அவன் இல்லை. அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மல் ஒரு குக்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பீஸா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம். உங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா கஷ்டப்படுத்த இல்லை. பீஸா ஹோம்மேட் பீஸா சூப்பராக பண்ணலாம். தண்ணி வந்து லைட்டாக அப்படியே இளம் சூடாக இருக்குது, இறக்கிட்டு வந்துட்டேன். அதில் வந்து சுகரும் ஈஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம் இனிஷியலாக. ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ 1.5 டீஸ்பூன் வந்து நம்ம ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். போதும்டா. ஸோ நான் வந்து ஒரு 3 பீஸா வரணும் எனக்கு. அதனால வந்து ஒரு 3 கப் மைதா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசஞ்சா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன தண்ணியை வந்து ஊற்றி நம்ம வந்து மாவு பசஞ்சுக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் இழுத்து பசஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து உப்பிட்டு வரும். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு துணியை போட்டு, ஈர துணியை போட்டு போத்திட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours அப்படியே விட்டலாம். மழை நேரத்தில் வந்து இன்னும் வந்து லேட் ஆகும். பட் வெயில் நேரத்தில் ஒரு 1.5 hours அதிகம் தான். அப்படியே இந்த மாவு டபுள் ஆயிரும். ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ சாஸ்க்கு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 3 தக்காளி, அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா, வர மிளகா. காஷ்மீரி சில்லி இருந்தால் போடலாம், பட் நம்மள்ட்ட இல்லை, அதெல்லாம் எப்பயுமே வாங்க மாட்டோம். ஸோ அதனால வர மிளகா, அப்புறம் ஒரு சின்ன பெரிய பல்லு பூண்டாக இருந்துச்சுன்னா 4 பல்லு பூண்டே போதும், 3 இல்லை 4. எனக்கு ஒரு சின்னமாக இருக்கிறதுனால ஒரு 6 போட்டிருக்கேன். ஸோ இதை அவிஞ்சு எடுத்தோன்னே அடுத்த ப்ராசஸ் ரெடி பண்ணலாம். என்ன பண்ணுறோன்னா, துருதான் அவிச்ச அந்த தக்காளி மிளகாய் எல்லாம் எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சுடுதா? ஆமா, பயங்கரமா சுடுது. இடி மாலா அந்த ஃபேன் 12 நம்பர்ல போடு. பேன 12 வைங்க. ஓகே, ஸோ அப்புறம் மிளகாய் எடுத்து, இதுதான் முக்கியமான பாயிண்ட், காம்பு எடுத்துட்டு பாருங்க. அரைச்சி எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், கடையில் போட்டு பூண்டை சின்னமாக கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுட்டு இதை ஊற்றி லைட்டாக சூடு வரவும் சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளோட சாஸ் ரெடி. சூப்பராக எண்ணெயை ஊற்றிக்கொள்ளவும். ஸோ அவ்வளோதான், கையில் இந்த பூண்டை போட்டாச்சு. பூண்டை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வைத்திருந்த அந்த கலவையை இதில் ஊற்றிக்கொள்ளவும் அப்படின்னு. லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு அப்படியே சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு டொமேட்டோ கெச்சப் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பீஸா சாஸ் வந்து பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பீஸா சாஸ் ரெடி. ஓகே, ஸோ ஸ்வீட் கார்ன் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தோம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை உட்காந்து உரிச்சிட்டு இருக்கிறேன் நான். ஆக்சுவலாக வருணுக்கு வந்து ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம் அதெல்லாம் தான் பிடிக்கும். அதனால அதை வச்சே பீஸா செய்யலாம். அப்போதான் அதையா திம்பா. ஆமாம், எங்கள் வீட்டில் போராட்டத்தை பாருங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்ட இவங்கெல்லாம் வச்சுட்டு எங்கிட்ட நாங்கள் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு இங்கே எங்கள் அண்ணனை நம்பியே விட மாட்டானுங்க சுத்தமாக. டேய் ஆல்ரெடி கொய்யாக்கா மாட்டி. கொய்யாக்கா கொரிலா. ஸோ
ஸோ பிளாக் சீஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து அவனுக்கு தரலன்னு ஒரே அவனுக்கு வேணுமா அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பீஸா பண்ணோம்ல, அப்ப யூஸ் பண்ண உப்பு. ஸோ அந்த உப்பு அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம். திரும்ப வரும்னு கேட்டா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த உப்பை அடியில கொட்டிக்கலாம். இங்க இருக்க டவ் எடுத்து நம்ம வந்து பிளேட்ல வச்சு கீழே வந்து லைட்டாக பட்டர் தடவிட்டு அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோர்க்கை வச்சு இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது மேலே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ண சாஸை வந்து மேலே வந்து போட போகிறோம். வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெடி. நம்ம வந்து வருணுக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் அண்ட் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஓகேவா வருண், உனக்கு பிடிச்சது போடு போடு அள்ளி போடு. மலை சாரல் மாதிரி தூவுங்க. நெக்ஸ்ட்டு கிரேட் பண்ண சீஸை மேலே போட்டுடலாம். மலை சாரல் மாதிரி தூவ வேண்டும். ஓகே, ஸோ இப்போ 2 பிளேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் பீஸா ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆயிடும். அதனால தான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ வாங்க அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து வச்ச சால்ட் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வச்சுட்டு நம்ம வந்து மூடிடலாம். இப்போ வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பீஸா ரெடி ஆயிடும். ஐயோ மேல எறும்பு போறான், சாவ போறான், வெளியே எடுத்து பாவம்பா. ஓகே, என் கையில செஞ்சுட்டோம். பீஸா இப்போ ரெடி ஆயிருக்கும். அங்க துரு அழுதுட்டு இருக்கான். பீஸா ரெடி. ஸோ வருண் பீஸா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வருண் எப்படி இருக்கு பீஸா? சூப்பரா இருக்கா? டாமினோஸ் பீஸா மாதிரி இருக்கா? ஓகே, ஸோ பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். பாய். உனக்கு தான் போயிடலாம். பாய் சொல்லிடு.